அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை பொதுமக்களே, பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இன்னொரு ஸ்கூல் +2 ஸ்கூல் அவங்க தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை ஐசிஆர்சி அவர்களே, என்னுடைய வாழ்க்கையை துணங்கிய டாக்டர் கவிதாராஜ் அவர்களே, என்னுடைய மைத்தினர் டாக்டர் கண்ணன் அவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்திய விண்வெளித்துறை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு 1962ஆம் ஆண்டு இந்திய விண்வெளித்துறை ஆரம்பிச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சது ரொம்ப ஒரு சாதாரண ஆரம்பிச்சு, அன்னைக்கெல்லாம் ராக்கெட்டில் நாங்கள் செய்து கொண்டு போகிறது, சைக்கிளில் தான் கெட்டு கொண்டு போகிறது. அந்த காலத்தில் இந்த மாட்டு வண்டியில் தான் செயற்கை கோடிலாம் கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான 6 விதமான ராக்கெட்டுகள் செய்திருக்கோம். செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 131 செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ 56 செயற்கைக்கோள்கள் வந்து வேலை செய்யுது, சுற்றிட்டே இருக்குது. அது நிறைய பயங்கள் நம்ம மக்களுக்கு தருது. அப்புறம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வந்து இந்த விக்ரம் சாராபாய் அவங்க தான் இந்த அட்வான்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி மூலம் நம்ம மக்களுக்கு நல்ல நன்மைகள் செய்ய முடியுது ரொம்ப நம்பி அவங்க தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விண்வெளி மூலம் மக்களுக்கு நன்மை செய்யணும்னா 2-3 வேணும். ஒன்று வந்து செயற்கைக்கோள்கள் வேணும். அது வந்து இன்னும் வந்து நம்ம நிலத்தை படம் எடுக்கலாம். இந்த நிறைய காரியத்துக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் செயற்கைக்கோள்கள். அடுத்தது டெலிவிஷன் கம்யூனிகேஷன், இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், அதே மாதிரி இந்த தட்பவெப்பநிலை ஆராய்ச்சி, அதனுடைய இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் வார்னிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த சீற்றத்தினால், இயற்கையின் சீற்றத்திலிருந்து மக்களை எப்படிலாம் பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பணிகள் இப்படி நிறைய செய்யுது. அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு செயற்கைக்கோள் வேணும், 2வது வந்து ராக்கெட் வேணும். இப்போ இந்த அந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உள்ளது ராக்கெட் இன்ஜின். ராக்கெட் இன்ஜினுக்கும் நம்ம அந்த கார் இன்ஜினுக்கு பெரிய வித்தியாசம் முடியாது. இந்த கார் வந்து ஆட்களையோ இல்லை பொருட்களையோ ஒரு இடத்துல வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறை இந்த ரோட்டில் மேக்ஸிமம் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் தொலைவு அவ்வளவு ஸ்பீடாக தான் போக முடியும். ஆனால் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செயற்கைக்கோளை கொண்டு போனோம்னா 28,000 முதல் 37,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு ஸ்பீடில் கொண்டு போய் விடணும். அப்போ அதை கொண்டு போகிறதுக்குள்ள எந்திரம் அதை செய்கிறது தான் முக்கியமாக வந்து எல்பிஎஸ்சி திருவனந்தபுரமும் இங்கே ஐபிஆர்சி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம காவல்துறையினுடைய ஐபிஆர்சி அது செய்யணும். அது இந்த என்ஜினை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடு கொடுக்கணும். 2வது நம்ம அந்த காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பீங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பெட்ரோல் என்ஜின்னா பெட்ரோல் ப்ளஸ் ஏர் கலந்த ஒரு கலையை வச்சு தான் அது ஒர்க் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 to 4 கிராம்/செகண்ட் தான் ஃபியூல் யூஸ் பண்ணும். ஒரு செகண்டுக்கு 3 to 4 கிராம்/செகண்ட். இந்த மாற்றி ராக்கெட் போகும்போது 4000 கிலோகிராம்/செகண்ட் ஆகும் ஃபியூல் யூஸ் பண்ணும். அவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துருக்கேன். அந்த என்ஜினியர் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ட்ரெயின் என்ஜின் ஒரே நேரத்தில் ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அவ்வளவு பவரோட என்ஜின் ஆகும். நம்ம இதெல்லாம் செய்யுது, எல்லாம் பரிசோதனை எல்லாம் செய்யணும். அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து இந்த வெளியே போகும்போது அங்கே ஏதோ கொஞ்சம் லைட்டு தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கோடிக்கணக்கில் அங்கே எல்லாம் இது பண்ணி நீங்கள் கொடுத்த நிலத்தில் இப்போ உள்ள பெரியவங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தோட அந்த ஆராய்ச்சிகள் நடந்தது. அப்போ இந்த தருணத்தில் நாங்கள் வந்தது என்னுடைய நண்பர் காசி பாக்கியராஜி, அவர் வந்து அப்படி சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர். நாங்கள் எல்லாம் கூட்டாட்டு எத்தனையோ வருஷம் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் 35 வருஷமாட்டு இங்கே மகேந்திரகிரிக்கு ரெகுலராக வாரம் உண்டு. இங்கே தான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும். இங்கே வச்சு தான் நிறையா வெற்றிகள் நான் பண்ணியிருக்கோம்.
அப்படிப்பட்ட ஒரு ரெகுலராக அவர்களும் அந்த இதில் ரோட்டல்லாம் ரெகுலராக போகிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு தான் ஒரு ஃபார்மலாக அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் ப்ளஸ் அந்த ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் பெரியவர்களையும் பார்க்கறதுக்காக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து இப்போ வந்து விண்வெளித்துறை, இந்திய விண்வெளித்துறை 3 பொறுப்புகள் வந்து எனக்கு இப்போ தந்துருக்காங்க. நான் ஐஎஸ்ஆரோட சேர்ந்து 41 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். February 1, 1984 நான் வேலையை சேர்ந்தேன். சாதாரண ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் படித்து தான் இப்போ 41 வருஷம் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கலைஞர் 13ஆம் தேதி ஆசிப் பாய்கராஜ் சொல்லும் போல இந்திய விண்வெளித்துறையின் தலைவர், ஸ்பேஸ் கமிஷன் அதுக்கு தலைவர், பின்ன செக்ரட்டரி செயலாளர், இந்திய விண்வெளித்துறையுடைய செயலாளர், இப்படி 3 பதவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த துறை யாருக்கு இருக்குன்னா அந்த 3 பதவிகளும் தந்தது யாருன்னா பாரத பிரதமர் மோடிஜி. அவங்க தான் இதுக்கு வந்து மினிஸ்டர். இந்த மாதிரி அவங்க தந்தது அதுக்கு நிறைய பேர் காரணம். நான் படித்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை ரொம்ப பெரிய ஒரு நல்ல அட்வான்ஸ் ஸ்கூலாக இருக்குது. எங்கள் பள்ளிக்கூடம் நான் படித்த கிராமப்புறத்துக்கு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல், இதுக்கு ஒரு 3/4 பங்கு தான் நீளம். உள்ள ஓடதான் கட்டி இந்த பிரைமரி ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா, 5 கிளாஸ் வந்து உள்ளே வந்து அது ஆறா பிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் மொத்தம் 3 டீச்சர்ஸ் தான். ஹெட் மாஸ்டர் ப்ளஸ் 2 டீச்சர் அவங்க இருப்பாங்க. 3 கிளாஸ் உள்ள நடக்கும். 3 கிளாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி 2 கிளாஸ் பக்கத்தில் இருந்தாச்சுன்னா எவ்வளோ பிள்ளை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு புள்ளி மரத்துக்கு தான் நடக்கும். ஒரு கிளாஸ் ஒரு சர்ச் மீட்டிங் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளிக்கூடம்னா நாங்கள் வந்து ரொம்ப வந்து மழை வந்துருந்துச்சுங்களா சந்தோஷம்னா சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ள ஒடிஞ்சிடும், உடனே லீவுன்னு சொல்லிடுவாங்க. அந்த லீவுக்கு எடுத்து வெயிட் பண்ணிக்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல தான் நான் படித்து அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் வந்து சிவன்புரத்தில் படித்து அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்கலில் அப்போ வந்து 10ஆம் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் கிடைச்சா கூட அப்போ வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே என்ன எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. எங்கள் அப்பா கேட்டாங்க ஒரு ஆட்டை என்ன பண்ணணுன்ட்டு ஒரு லைட் கேட்டோன்னே ஐயோ வேலை கிடைக்கணும் உடனே பாலிடெக்னிக்கல் சேர்த்துருக்கேன்னாங்க. அங்கே சேர்ந்து அங்கே படித்து அங்கே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி அதுக்கப்புறம் ஐஐடி ஜாயின் பண்ணி ஐஎஸ்ஆர் வந்து ஜாயின் பண்ணி ஐஐடியில் எம்டெக் பிஹெச்டி இந்த மாதிரிலாம் படித்து அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆசிப் பாய்கராஜ் நான் சேர்ந்து நாங்கள் எங்கள் ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஆள் 2 நாள் சொல்ல மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு முக்கியமான ஒரு பொறுப்பாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முதன்மை செயலாளர் அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரே ஒரு செயலாளர் தான் உண்டு, அதுக்கு ஈக்குவலான ஒரு பதவி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு செயலாளர்னா ஒரு முக்கியமான ஒரு பதவி. அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் கொஞ்சம். ஒன்று வந்து இறையர், 2வது அம்மா அப்பா. அந்த இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் கிளாஸ் படித்தாச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ராப் அவுட் இருக்கும். 6ஆம் கிளாஸ் மாதிரி அதை படிக்க விட மாட்டாங்க, உடனே கேர் போட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ அம்மா அப்பா எல்லாம் படிக்க வச்சாங்க. அவங்க எனக்கு படித்த இந்த ஆசிரியர் இப்போ வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியா, அம்மா அப்பா தெய்வம், அதுக்கு ஒரு குரு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரியோர்களுடைய ஒரு பாசங்கள் அவங்க ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய வேலை பார்த்து இது வந்துருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லுறது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர் நிறைய இது உங்களை எல்லாரும் சந்திரயான் 3 பற்றி யாருக்கெல்லாம் தெரியாது ஒரு கை கொடுங்க. சந்திரயான் 3 யாருக்கெல்லாம் தெரியாது? அப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ ரொம்ப நல்ல பிள்ளைகள். நம்ம வந்து அந்த காலத்தில் நம்மெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் சந்திரன் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஐஎஸ்ஆர் ஏதோ சந்திரன் நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம சந்திரயான் 3 அங்கே போய் தரையிறங்கிடுது. அந்த நம்ம நாடு தான் முதல் நாடு அங்கே போய் தரையிறங்குது. அது மாதிரி சந்திரயான் 1 வந்து மேலே போய் எல்லாம் சுற்றி அந்த தண்ணீர் கண்டுபிடிச்சது. அது மாதிரி சந்திரயான் 2 3 சுற்றிட்டே இருந்து நிறைய படங்கள் அனுப்பிட்டு இது மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பொறுப்புகள் நிறைய இதெல்லாம் தந்துருக்காங்க, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஐஎஸ்ஆரில் செய்ய போகிறோன்னு ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு புதுசாக ஒரு ராக்கெட் தயார் பண்ண போகிற பெரிய ராக்கெட். அது வந்து ஒரு 30 மாடி கட்டடம் உயரம் உள்ள 1000 டன் எடை உள்ள ஒரு ராக்கெட்டு, 30,000 கிலோ எடை உள்ள விண்வெளி ஒரு செயற்கைக்கோளை கொண்டு வரக்கூடிய ராக்கெட் செய்துருக்கிறோம். அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. மற்றபடி இந்த நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸு? யாரெல்லாம் கேள்விப்படுறாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? எல்லாருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு
ஓகே. நம்மளுக்கு இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போகிறோம். மற்றபடி சந்திரயான் 3 வந்து தரையிறங்கிச்சு, சந்திரயான் 4 வந்து தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வர போகிறோம். அது மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட்ரோனாட், இந்தியாவோட ஆஸ்ட்ரோனாட்டை நம்ம செய்த ராக்கெட் மூலம் மேலே அனுப்பி சேஃபாக கொண்டு வர போகிறோம். நிறைய செயற்கைக்கோள்கள், இப்போ தொலை உணர்வு, தொலைத்தொடர்பு, இந்த இயற்கை கொந்தளிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த தட்பவெப்பநிலை காலநிலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள், இதே மாதிரி நிறைய செயற்கைக்கோள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, செய்யணும். அதுக்கப்புறம் பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சீசோர் இருக்குது, நிறையா பார்டர்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மானிட்டர் பண்ணி, ஏன்னா நம்மளோட சேஃபாக இருக்குன்னா பார்டர்லாம் மானிட்டர் பண்ணி நடந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்படி நிறைய செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்த என்ன இந்த மாதிரி பாரத பிரதமர் அவங்க தேர்ந்தெடுத்து இந்த பதவியை தந்துடுறாங்கன்னா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் முதல் ஆசிரியர் நான் வந்து பார்க்கறது வந்து உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். நீங்கள் யாராவது கிறிஸ்டின் நிறைய பேர் இருக்கீங்க, யாராவது இயேசு கிறிஸ்துவ டேரெக்டாக யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது முஸ்லீம் நண்பர்கள் இருப்பீங்க, அல்லாவை நல்லா கொடுத்துருவாங்க, எல்லா வெள்ளிக்கிழமை எல்லாம் கொடுத்துருவாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஹிந்துஸ் லார்ட் கிருஷ்ணா எல்லாம் பார்த்து, லார்ட் கிருஷ்ணா, சிவா இப்படிலாம் சொல்லி பார்வதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டேரெக்டாக பார்த்துட்டோமா? எங்கேயாவது நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிடும், நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் சில ஆட்கள் இருக்கிற மூலம் நம்ம பார்க்கணும். நான் நினைக்கிறது வந்து எல்லா ஆசிரியர்கள் முகத்திலும் நான் கடவுளெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு கடவுளுக்கு சமமாக வாயில சுற்றி சுற்றி கும்பிடலாம், ஒரு கடவுளுக்கு சமமாக தான் அவங்க பார்க்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் அவங்களையும் அந்த மாதிரி நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், இல்லை விட்டாண்ட போடுவோம் தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, 100% ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ அது கிடைக்கணும்னா நம்மளை கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி நல்ல அதிகாரிகள் அவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வேணும். இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த பொறுப்புகளை பற்றி இப்போ எங்களுக்கு வந்து 16,500 கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து இந்த வருஷம் தந்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு தான் நடந்தது, நேரத்தை தான் நடந்தது. 16,500 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட், அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய ராக்கெட் பிஎஸ்எல்வி ஒன்று வந்து பார்த்துருக்கீங்க, பிஎஸ்எல் அனுப்பிட்டே இருக்கும், பிஎஸ்எல் அனுப்புகிறோம், மார்க்கெட் அனுப்புகிறோம், அது மாதிரி ஆட்கள் கோடி இருக்குது. இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 80,000 கோடி ரூபாய்க்குள்ள அப்ரூவல் வந்துட்டாங்க. 80,000 கோடி ரூபாய் அந்த அப்ரூவல் தான் எல்லாம் வேலை முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்லையாவது இப்படி உங்களை மாதிரி ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், இந்த மாதிரி இது சாதாரண பள்ளிக்கூடம் நான் சொல்ல மாட்டேன், இதை விட சாதாரண பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து என்ன படித்து அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்படி படித்து வந்தது. ஆனால் இது படித்து வந்தால் கூட நான் சின்ன ஸ்டேஜில் படிக்கும்போதே ஒரு நிறைய குறிக்கோள் இருக்கும். நான் அதை தான் உங்கள்கிட்ட பங்கு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அட்வைஸ் நினைக்கிறேன். நான் படிக்கும்போது மந்த்லி டெஸ்ட் 3ஆம் கிளாஸில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டியூஷனில் போய் ஒரு மாதம் தான் படிக்கிற உடனே 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு மந்த்லி டெஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ் பண்ணிட்டே இல்லை. ஆல்வேஸ் அப்போ எதுக்கு படிக்கிறது? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அவ்வளோதான். அப்புறம் 10th ஃபர்ஸ்ட் ரேங்க், 10th முடிச்சுட்டு பார்க்கில் சேர்ந்தாச்சுன்னா பார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்க போகிறது இல்லையா, அங்கே இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருக்காங்க, பியூசி முடிச்சுட்டு என்ஜினியரிங் அளவு வந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தாலும் அப்போ முதல் நாளே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. முதல் செமஸ்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓடுறது 95%, எனக்கு 84% தான். இப்படி படிப்படி 6வது செமஸ்டர் வரும்போது மொத்தத்தில் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து மொத்த ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மார்க் வித்தியாசம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்போ அதுக்கு ஒரு டார்கெட் போட்டால் படித்தது. அதே மாதிரி அதுக்கு எம்டெக் ஐஐடி பார்த்தீங்கன்னா ஐஐடி இந்தியாவில் சுதந்திரம் நடத்திய பிறகு முதல் ஐஐடி ஆரம்பித்தது ஐஐடி கரெக்ட். அவங்களுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா 16,000-17,000 ஏக்கர் லேண்ட்லேயாகவும் இந்த ஐஐடி இருக்கும். அங்கே வாரங்கெல்லாம் பெரிய நல்லா படிக்க சொல்லணும் வருவாங்கன்னா ஏரியா முடிச்சு இருக்கும். 370 மாணவர்கள் இந்தியாவோட பெஸ்ட் மாணவர்கள் இருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு 2வது நாளே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி டார்கெட் போட்டார். இப்படி டார்கெட் போட்டுட்டு சும்மா உரைக்கிட்டு இருந்தாச்சுன்னா கிடைக்காது. அப்படி டார்கெட் பண்ணிட்டு வந்து டெய்லி 4 மணி நேரம் தான் உறங்குறது, இல்லை நல்லா கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் கிடையாது. 4 பேர் தான் 5 பேர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கிடைச்சு, அதில் எனக்கு அவார்டு கிடைச்சிது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் டார்கெட் இது பண்ணி தான் போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து
அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு அன்னை கொண்டதை விட நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கிராமப்புறத்தில் இப்படி ஒரு அரசு பள்ளி இந்த மாதிரி படித்தா மற்றவங்களை விட பெரிய வாய்ப்புகள் இல்லை படிக்க சமயத்தில். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்றது எப்படின்னா, நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எந்த குடும்பத்திலிருந்து வாரீங்கன்னு முக்கியம் இல்லை. ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வரலாம், சாதாரண குடும்பத்திலிருந்து வரலாம், நல்லா நடந்து அந்த மாதிரி வரலாம். எப்படி படிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதான். ரெண்டாவது, நீங்கள் படிக்கும்போது போட்டி வேணும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு போட்டி வேணும். ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவங்களோட பொறாமை போட்டு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும். ஒரு உயர்ந்த நோக்கம் வேணும். இப்போ நீங்கள் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப பெருசாட்டு ஆகணும், அந்த மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும். உயர்ந்த எதையும் சாதிக்கலாம். இப்படி ஒரு நாராயணன் இதே மாதிரி இந்த கூரை பள்ளியில் படித்து மழையில் நான் மழை வந்தாச்சுன்னா லீவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்தவரே இப்படி செயலாளர் வந்திருக்காருன்னா என்னாலையும் எதையும் சாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ள அப்படி இருந்தாச்சுன்னா நீங்கள் எதையும் சாதிக்கலாம். அதே மாதிரி எப்பவுமே பெரியவர்களை மதிப்பு, ஊரில் உள்ளவங்களை மதிச்சு, நண்பர்களை மதிச்சு அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு பக்குவமாக இருக்கு. அதே போல் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் புக்கடி படித்தா மட்டும் போதா, ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இருக்கணும், ஏதாவது பேச்சு போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், மியூசிக் கொஞ்சம் இருக்கணும். ஓவரால் பர்சனாலிட்டி வளரும். அப்படி வளர்ந்தால் தான் வெறும் புக்கை போய் படிச்சு நிறைய மார்க் கொண்டு வந்து வாங்கி போதில்லை. ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது அதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் படித்து வரும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கணும், அதெல்லாம் ஆசை இருக்கும், அது கிடைக்கணும். ஆனால் அந்த வேலை இருக்குது இன்னும் வாங்க சம்பளத்தை வாங்கி நம்ம மட்டுமே லைஃபாக பண்ணுறது மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கும் சொந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பணிபுரிகின்ற ஒரு நல்ல உள்ளத்தோட வளர வேண்டும். இப்படி வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சில நிறைய தோல்விகள் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது. ஆனால் தோல்வியை கண்டு நம்ம வந்து தோர்ந்து விடக்கூடாது. தோல்விங்கிறது அது தோல்வின்னு எடுக்காம இது வந்து ஒரு பரவலாட்டு படிக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி எடுத்து இது பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி நல்லா வளரணுங்கிறது தான் எங்கள் ஆசை. அதுக்காக தான் அங்கே என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னை கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுன்னா இவர் வந்து எடுத்த உடனே ஐஎஸ்ஆர் தலைவராட்டம்னு வரல, இதே மாதிரி இதை விட ஒரு பின்தங்கிய ஒரு பள்ளியில் படித்து தான் வந்திருக்காரு. அதனால உங்களாலேயும் சாதிக்க முடியும். அதுக்காக அது உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து ஐஎஸ்ஆர் தனி நபருடைய வேலை ஒரு 20,000 எம்ப்ளாய்க்கு எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. இப்போ வந்து ஒரு வில்லேஜிலே ஒரு சர்ச்சில் ஒரு 60 டெம்பிள் ஒரு பிரச்சனை சொன்னால் ஒரே ஒரு ஆளுக்கு எல்லாம் செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா ஈஸியாக எல்லாம் செய்ய முடியும். இதே மாதிரி தான் இந்த ராக்கெட் செய்யறதும் செயல்படுறதும் கூட்டு முயற்சி வந்து நீங்கள் வந்து தனியாட்டு இருக்கிறத விட இப்படி கூட்டாட்டு எப்படி வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பாருங்கள். முக்கியமாக 1-2 காரியத்தை மட்டும் சொல்லுறேன். நான் வந்து 13ஆம் தேதி சார்ஜ் எடுத்தேன். 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்கள் தனியாக நாங்கள் அனுப்பி சுற்றிட்டே இருக்கோம். அது எவ்வளவு இதில் சுற்றிட்டுனா 28,400 கிலோமீட்டர் ஒரு மணிநேரத்துக்கு 28,400 கிலோமீட்டர் இதில் ஸ்பீடில் சுற்றிட்டு அந்த செயற்கைக்கோள் நம்ம இணைக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து பெரிய இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டு பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரே ராக்கெட்டில் எல்லாம் கொண்டு போக முடியாது, பீஸாக கொண்டு போய் தான் அசந்துருப்பாங்க. அப்போ இந்த 2 செயற்கைக்கோளும் யோசித்து பாருங்க. இந்த 2 கார் போயிட்டு ரோட்டில் ஒரு 100 கிலோமீட்டர் per hour கார் போயிட்டு 2 கரெக்டாக கிடைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? கிடைக்க முடியாது ஈஸியாக. இந்த இவ்வளோ ஸ்பீடில் சுற்றி 2 செயற்கைக்கோளை ஜனவரி 16ஆம் தேதி இணைச்சு இந்தியா வந்து உலகத்தில் 4வது நாடு. அதே மாதிரி முதல் ராக்கெட் விட்டது பார்த்தீங்கன்னா JS-20 1979 தான் அப்துல் கலாம் சார் அவங்க ப்ராஜெக்ட் டைரக்டர், சதீஷ் தவான் சார் அவங்க வந்து இந்த இஸ்ரோ சேர்மனாக இருக்கும்போது தான் முதல் SLV-3 அதுலேருந்து படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜனவரி 29ஆம் தேதி 100வது ராக்கெட் வெற்றிகரமாக அது மாதிரி எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரூவல் இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொன்னதில் 80,000 கோடி ரூபாய்க்கு நான் அப்ரூவல் இருக்குது. இதை வச்சு நிறைய வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த இந்திய விண்வெளித்துறை வந்து இந்த சும்மா
ஒரே ஒரு இந்த ஒரு உதாரணத்தை வந்து ராக்கெட் நாங்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட்டு நம்ம தீபாவளி ராக்கெட் ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு இந்த கழிஞ்ச தீபாவளிக்கு 2 நாளைக்கு வந்துட்டு நானும் எனக்கு வாழ்க்கை துணைவரும் மதுரைக்கு போய் திரும்பி வரோம். நிறைய பட்டாசுலாம் வாங்கிடுச்சு. வாங்கி இவ்வளோ பெரிய பெரிய ராக்கெட் ஒரு 12 ராக்கெட் அதையும் வாங்கிடுச்சு. வாங்கிட்டு நாங்கள் எங்கள் கேம்பஸில் நல்ல ஒரு பிளாட் உண்டு. அதுக்கு அடுத்த வந்து ஒரு 8 மாடி கட்டடம். அப்போ ராக்கெட்டை கொடுத்துருவோம். எனக்கு வந்து பயங்கரம். ஏன்னா ராக்கெட்டை கொடுத்து உடச்சது எங்கேயாவது போனால் பரவாயில்ல, இந்த 8 மாடி கட்டத்தில் யாருக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா பெரிய தலைவலியாகும். ஐஎஸ்ஆர் வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள ராக்கெட் விட்டுறாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி பயந்து இந்த 12 ராக்கெட் அவங்க கொஞ்சம் வச்சுட்டா, நான் வந்து முதல் ராக்கெட் எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய ராக்கெட் அதை கொடுத்து விட்டாச்சுன்னா இப்படி சுற்றி போயிட்டு கடைசியில் 8வது மாடியில் ஒரு வீட்டுக்குள்ள அப்படி போகுது. ரொம்ப பயங்கரம். யாருக்கு வேகம் வந்துன்னா பெரிய இதாக இருக்கும் இல்லையா? நீதி இருந்த எல்லாம் கட்டி நேராக வீட்டுக்குள்ள வச்சாச்சு. செடி வேற எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ தீபாவளிக்கு நம்மளுடைய ராக்கெட் வந்து பாதி ஒர்க் பண்ணால் பாதி ஒர்க் பண்ணணும். அதில் ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது வந்து அதுக்கு எங்க விருப்பமோ நாங்கள் எப்படி இருந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நான் தான் கொடுக்குறேன். அதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுக்கு எங்கே போகணுமோ அதுதான் 8வது மாடி போயிட்டு. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய ராக்கெட் அப்படி இல்லை. நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே கொண்டு போகணும். அதுக்காக தான் ரொம்ப ஆராய்ச்சிகள்லாம் நடந்து அப்படி தான் செய்யணும். அதனால் மாணவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வந்தது ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து நான் வந்து ஒரு ஆள் வெற்றி அடையணும்னா எல்லாருக்கும் ஒரு இறைவன் அருள் வேணும். கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். பெரியவர்கள் வந்து ஒரு ப்ரேயர்னாக்கி இறைவனோட நீங்கள் எல்லாரும் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இப்படி ஒரு நாராயண ஒருத்தர் வந்திருந்தாரு, ஐஎஸ்ஆர் சேர்மனாக இருக்காரு. அவரும் அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகணும். ஒரு செகண்ட் நினைச்சாலே அதே ஒரு பெரிய அருளாகும். ஒரு உங்களுக்கு ஆசீர்வாதம், பெரியவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒன்று நினச்சிடுங்க. உங்களுக்காக நிறையா கேளுங்க, மக்களுக்காக கேளுங்க, எங்களுக்காகவும் ஒரு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா இப்படி தெய்வம் எல்லாரும் சொல்லியாக்கலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்காகவும். 3வது இந்த நான் வந்து இப்படி பேசும்போது இந்த மாணவர்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கும்போது உங்களோட இப்படி கூட இந்த டெஸ்க் பெஞ்செல்லாம் கிடையாது. நாங்கள் இப்படி படித்ததுன்னா 3ஆம் கிளாஸ் வரை தரையில் தான் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்து வெளியே நடக்கிறது வந்து அங்கே தரையில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு உலக அளவில் முக்கியமான ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னா என்னாலும் எதையும் செய்ய முடியும். நம்பிக்கையோட இந்த படிச்சு நல்லவர்களாக வளர்ந்து தாய் தந்தையர்களை காப்பாற்றுகின்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் வளருகின்ற உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்படின்னு தெரியாது. எங்கள் ஊர்லெல்லாம் 3 நேரம் சாப்பிட்டது வந்து 50% ஆட்கள் கூட கிடையாது. எல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு காரணம் நல்லா வளர்ந்து அன்னைக்கு ஸ்கூலில் நம்ம போகணும் கிடையாது. நான் ஐஎஸ்ஆர்ஓவில் வேலைக்கு போகும்போதே எனக்கு 2 பேண்ட் 2 சட்டம் தான். ஐஎஸ்ஆர்ஓவில் வேலைக்கு சேரணும் இன்னைக்கு அப்படி கிடையாது. நல்லா வளர்ந்துருக்கு. சாப்பாடுனாலும் சரி, புக்குனாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா பெரிய உயர்ந்த உள்ள மாட்டு போகணும். எப்படி போகணும்னா நான் டாட்டா மாதிரி பெரிய ஒரு கம்பெனி வைக்கணும், அப்படி ஒரு டார்கெட். இல்லை அப்துல் கலாம் சார் மாதிரி நல்லா நாட்டுக்கு சேவை செய்து பாரதத்துக்கு அப்படிலாம் கிடைக்கணும். இந்த மாதிரி நாராயணன் மாதிரி இப்படி படித்து நல்லா வந்து இதே மாதிரி செயலாளர் பதவியோடு இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருந்து மக்களுக்கு நன்மை செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணத்தோட வளர வேண்டும். வளரும்போது நல்லவர்களாக வளர வேண்டும். அந்த மாதிரி இதோட நீங்கள் வரணும். அதுக்காக தான் என்ன வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு அந்த ஆசிரியர் பாய்க்கிறாங்க இதை கொண்டு வந்து. எனவே நான் இப்போ பேசி ரொம்ப நேரம் இருக்க விரும்பல. வேறு அக்கேஷனில் ஸ்டூடெண்ட்லாம் தனியாக வந்து பேசுகிறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள பெரியவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்து ஆசிரியர் பணிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். பெரிய ரொம்ப சம்பளம் கிடைக்காது, கொஞ்சம் தான் ஒரு சம்பளம் கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு தியாக மனப்பான்மையோட உங்களுக்கு எல்லாம் படித்து தருவாங்க. அந்த மாதிரி படித்து கொடுக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை கோரி, இங்கே வந்துள்ள மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நாங்கள் வேலை செய்யறாங்க எங்களால் முடிஞ்ச அளவு வித்தின் கவர்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்குள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். ஏன்னா நீங்கள் நிறைய செய்வீங்க. முடிஞ்ச அளவு கவர்மெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதையும் கூறி
இந்த வாழ்த்துக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அந்த பெரியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். சார் வந்து ரிட்டையர் ஆகி அவங்க பேசாமல் இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் இங்கே வந்து பாவம் என்ன வாழ்த்துக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ஆள் இல்லை எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் எந்த நன்றியும் கூறி இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொடுத்த ஆசை பாக்கியராஜ் அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மனைவி எனக்கு வந்து பெர்மனன்ட் பாஸ் நிறைய பாஸ் தான் பெர்மனன்ட் பாஸ் பாவமா இருக்கா நினைக்காதுங்க. ஃபுல் கண்ட்ரோலே நாங்கெல்லாம் ராக்கெட் தெரியுதுல கண்ட்ரோல் எங்க கையில இருக்கு. பட் எங்க கண்ட்ரோல்னா இதே மாதிரி மனைவி ஏதாவது சொல்ல மாட்டாங்க ஓப்பனா நான் வீட்டில் ஏதாவது நான் ஓப்பனாக சொல்றதுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் பெருசாக இல்லை ஒன்று சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது யாரையாவது தப்பாட்டு பேசுறீங்கன்னு சொன்னா உடனே சொல்லிடுவா அந்த வீட்டில் உள்ள காற்றை நீங்க வந்து கண்டாமினேட் பண்றீங்க, எப்படி பேசுறா வெளியே போய் பேசுறீங்க. அதே மாதிரி ஏதாவது யாருக்காவது ஒரு தப்பு செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் நான் போன்ல பேசிட்டு இருந்தாலே உடனே போன பண்ணிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் உள்ள ஒரு ஆளாகும். இது எல்லாரும் ஆசை சொல்ல மாட்டாங்க. அங்கே இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கும் இந்த நன்றியை கூறி உங்களுக்கு மீண்டும் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல இறைவனால் உங்கள் எல்லாருக்கும் நல்ல அருள் வரட்டு நீ வார்த்தை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். அன்பு